சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கூடியிருக்கிறது பொதுக்குழு நடைபெறும் இடத்திற்கு தனது மகளோடு ராமதாஸ் வருகை தரும் காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். கூட்டத்தில் பங்கேற்க 4700 பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டணி பற்றிய அறிவிப்பை ராமதாஸ் வெளியிடுவார் என்று அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். விழா நடைபெறும் இடத்திற்கு தனது மகள் காந்திமதியோடு ராமதாஸ் வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். கூட்டத்தில் பங்கேற்க 4700 பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூடியிருக்கிறது. பெருவாரியான பாமக நிர்வாகிகள் அங்கு திரண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கூட்டணி பற்றிய அறிவிப்பை இந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் வெளியிடுவார். மேலும் பல முக்கிய முடிவுகளையும் அவர் அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையில் ராமதாஸ் விழா மேடைக்கு வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்டு பெறலாம். மோகன்ராஜ், ராமதாஸ் விழா மேடைக்கு வந்திருக்கிறார். பொதுக்குழு தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? கடந்த சில மாதங்களாகவே பாமகவில் நிலவி வரக்கூடிய உட்கட்சி ஒரு பிரச்சனை நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் சேலத்தில் நடைபெறக்கூடிய பாமகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தந்தை மகன், அதாவது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சை, அது மட்டுமல்லாமல் நெருக்கடியான சூழல் பாமகவில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் ராமதாஸ் தலைமையில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. முதலில் செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகளும் தலைவருமான காந்திமதி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சட்டமன்ற உறுப்பினர் அருள், பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்டோர் மேடைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம், செயற்குழு கூட்டத்தின் மீதான விவாதங்கள் தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே பாமக சார்பில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு அதன் மீதான கருத்து கேட்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திலும் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அதன் மீதான விவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்திலும் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம், 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது, இது தொடர்பான அறிவிப்பு வெளிவாகுமா? இந்த இரண்டு எதிர்பார்ப்புகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதற்கான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் தரப்பை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியுடனும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கு. எனவே இந்த கூட்டத்தில், செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் மருத்துவர் ராமதாஸுக்கு உள்ளது அப்படிங்கிற ஒரு பிரதான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்திலேயே கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகுமா அல்லது அதன் பிறகு? நிச்சயமாக மோகன்ராஜ், தன்னோட கடைசி யுத்தம் அப்படின்னு ராமதாஸ் சொல்லி இருக்கிறாரு. இதுல ஜி.கே. மணி பேசி வர காட்சிகளை பார்க்கலாம். கட்சியினுடைய தலைவர், சமூக நீதி காவலர், நம்முடைய வழிகாட்டி, மக்களால் காவல் தெய்வம் என்று போற்றி வணங்குகிற சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை இந்த செயற்குழுவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். செயற்குழுவின் முதல் நிகழ்வாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர், சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த கூட்டத்திற்கு வெகுவாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய இரா அருள் அவர்கள் வரவேற்று பேசுவார். இங்கே நடந்து கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்திற்கும், இது முடிந்த பிறகு நடக்க இருக்கிற பொதுக்குழு கூட்டத்திற்கும் தலைமையேற்று நடத்தியிருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய காவலர், இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற தமிழ் மக்களுடைய உரிமை போராளி, மக்கள் காவலர் என்று உலக தமிழர்களால் அழைக்கப்படுகிற இனமான காவலர் என்று
தற்போது சேலத்தில் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரும் காட்சிகளை பார்க்கிறோம். எம்எல்ஏ அருள் தற்போது பேசி வருகிறார். தொடர்ந்து செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்டு பெறலாம். மோகன்ராஜ், இந்த செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? அன்புமணி தரப்போட சமாதானமா போகணும் அப்படின்னு ராமதாஸை வலியுறுத்த போறாங்களா, இல்லது ராமதாஸ் சொன்ன மாதிரி யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறார்களா? அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு? விக்னேஷ், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட மூத்த நிர்வாகியும் கௌரவ தலைவர், தற்போது கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி சொன்ன ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் எந்த கட்சியும் பாமகவுடன் பேசுவதற்கு முன்வராததுக்கு முக்கியமான காரணம் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த வேறுபாடு தான். இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைஞ்சிட்டாக்கா உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையை தொடங்க முன் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ஜி.கே. மணி சொல்லியிருந்தாரு. ஆனா அதோடு கூட இதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிவெடுத்த பிறகுதான் தற்பொழுது இந்த செயற்குழுவில் பாமக கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரமும் அதே போல கூட்டணி யாருடன் என்பதை முடிவு செய்யும் அதிகாரமும் மருத்துவர் ராமதாஸிற்கு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. இதன் அடிப்படையில பாக்குறோம் அப்படின்னாக்கா, நீங்க குறிப்பிட்டது போல இது கடைசி யுத்தம் அப்படிங்கிற விஷயத்துல அன்புமணி ராமதாஸ் மீண்டும் இணைவதற்கு, குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே கூட இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இரு தரப்பிலும் தனித்தனியான ஒரு கூட்டணியில போட்டியிடுவதற்காக தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில கூடியிருக்கக்கூடிய பாமகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்துல இது தொடர்பான முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பாமகவின் நிர்வாக குழு கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதிலும் அன்புமணிக்கு எதிரான தீர்மானங்கள் பல இடம்பெற்றிருந்தது. அது உள்ளபடியே அந்த குடும்ப பிரச்சனை அந்த அடிப்படையிலான சில விஷயங்களும், அதே போல அன்புமணி தரப்பினர் தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸை அவதூறாக பேசி வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானங்கள் மீதான விவாதம், கருத்து கேட்பு இந்த செயற்குழு கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெறவிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்று நடைபெறக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் தலைமையிலான இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு உறுதியான முடிவு வெளியாகும் என பாமக தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது அன்புமணிக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறதா நிர்வாகிகள் தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக மோகன்ராஜ், இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாமகவின் பொதுக்குழு கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கூடியிருக்கிறது.